வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் திரு குருகாவூர் என்னும் பாடல்பெற்ற சிவத்தலத்தை தான் பார்க்க உள்ளோம். திரு கருக்காவூர் என்னும் கோயில் பலராலும் அறியப்பட்ட கோயில் ஒன்று உள்ளது. இக்கோயில் அந்த திரு கருக்காவூர் கோயில் அல்ல, இது திரு குருகாவூர் ஆகும். இந்த கோவில் சீர்காழி வட்டத்தில் உள்ள திரு குருகாவூர் என்னும் சிற்றூரில் உள்ளது. சீர்காழியில் இருந்து ஏறக்குறைய 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காவேரியின் வடகரையில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் இக்கோவில் 13வது ஆகும். இறைவன் வெள்ளிடை நாதர், இறைவி காவியங்கண்ணி. இறைவன் கிழக்கு திசையை பார்த்தவரும் இறைவி தெற்கு திசையை பார்த்தவரும் அருள் புரிகிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியுள்ளார். அதில் உள்ள 11 பாடல்களில் நமக்கு 6 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. அப்பாடலில் இறைவனை வெள்ளடை என்று குறிப்பிடுகிறார். அதேபோல் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பதிகம் பாடியுள்ளார். அப்பதிகத்தில் உள்ள 10 பாடலில் இறைவனை குருகாவூர் வெள்ளடை நீயன்றே என்று குறிப்பிடுகிறார். வள்ளலாரும் தனது பாடல் ஒன்றில் குருகாவூர் வெள்ளடை என்றே இறைவனை குறிப்பிடுகிறார். தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம், பால் கிணறு. கோவிலின் முகமண்டபத்தின் வெளிச்சுவற்றில் மன்னர்கள் சிலைகள் உள்ளது. கோட்டச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். கோவிலின் திருச்சுற்றில் விநாயகர் சன்னதி, விஷ்ணு கரியமாணிக்க பெருமாள் கோயில் உள்ளது. விசாலாட்சி சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி மற்றும் வடக்கு பக்கம் வள்ளி தேவானையுடன் ஆறுமுகசாமி தெற்கு பார்த்தவாறு தனி கோயிலில் உள்ளார். அத்தோடு சூரியன், பைரவர், நால்வர், மாரியம்மன், ஐயனார், சனீஸ்வரர், மாவடி விநாயகர், சிவலோகநாதர், காசி விஸ்வநாதர் மற்றும் துர்வாச முனிவர் ஆகியோரின் சிலைகளும் உள்ளன. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாகும். இங்கு 1ஆம் ராசேந்திர சோழன், 1ஆம் குலோத்துங்க சோழன், விக்கிரம சோழன் ஆகியோரின் காலத்து கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. கல்வெட்டில் இறைவன் திரு குருகாவூர் திருவெள்ளடை ஆண்டார், வெள்ளடை எப்பர், வெள்ளடை மகாதேவர் என்று குறிப்பு உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பொதிசோறு விழா என்று ஒன்று கொண்டாடுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், சுந்தரரும் தன்னோடு வந்த அடியார்களும் வெயிலின் காரணமாக தண்ணீர் தாகத்தோடும் பசியாலும் இக்கோயில்களுக்கு வந்து சேரும் பொழுது சிவபெருமான் ஒரு முதியவர் வடிவில் வந்து சுந்தரருக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து உதவுகிறார். அதனை பொருட்டு இந்த விழா நடைபெறுகிறது. அதே போல் திருஞான சம்பந்தர் மதுரையில் சமணருடன் வாதிட்டு சமணர் கழிவேற்றப்பட்டனர். அந்த பாவம் தீர கங்கையில் குளிக்க முயல்கிறார். இறைவன் தடுத்து இக்கோயில் கிணற்றில் கங்கை நீரை வரவழைத்து தந்தார். அதில் திருஞான சம்பந்தர் குளிக்கிறார். இந்த பால் கிணறு கோயிலின் வெளிப்பகுதியில் உள்ளது. இந்த விழாவும் தை அமாவாசை நாளில் கொண்டாடப்படுகிறது. நன்றி தமிழ் உறவுகளே. மீண்டும் நாம் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.